முறை, கலப்பு பயிர் முறை, சுழற்சி பயிர் முறை, கலப்பு விவசாயம். கடைசியா இப்ப லேட்டஸ்டா இருக்கிறது என்னது? நான் சொன்னதுல விட்டு போனது எது? ஆர்கானிக். இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ஆர்கானிக் விவசாயம், இயற்கை விவசாயம். ரசாயன உரங்கள் அற்ற விவசாயம். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் முறைக்கு பேர் வந்து ஆர்கானிக். ஆர்கானிக் விவசாயம் பேரு. பக்ரானங்கல் டேம் வந்து எந்த நதியில்? சட்லஸ். பக்ரானங்கல் வந்து சட்லஸ். எந்த மாநிலங்களுடைய கூட்டு திட்டம்? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. முக்கியமானது ஹையஸ்ட் டேம், இந்தியாவுடைய ஹையஸ்ட் டேம் வந்து பக்ரானங்கல். இது அது எந்த நதிக்கரையில் இருக்குன்னா சட்லஸ்ல இருக்கு. இதனுடைய கூட்டு மாநிலங்கள் வந்து நீர் திட்ட பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஒரு பகுதி வந்து ராஜஸ்தானுக்கும் போகுது. இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது, இந்தியாவின் ரூர் தாமோதர் பள்ளத்தாக்கு. இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது தாமோதர் பள்ளத்தாக்கு. தாமோதர் நதி எந்த மாநிலங்கள்ல? பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்துக்கு. ஹிராகுட் மகாநதி. ஹிராகுட்னாவே நமக்கு ஞாபகம் மகாநதி எங்க இருக்கு? ஒரிசா மாநிலம் வந்து ஒரிசா. சாம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் இந்த சாம்பல் பள்ளத்தாக்குல வந்து 3 அணைகள் இருக்குதுப்பா. என்னது? காந்தி சாகர் அணை, ராணா பிரதாப் சாகர் அணை, ஜவஹர் சாகர் அணை. இந்த 3 அணை சேர்ந்தது வந்து சாம்பல் பள்ளத்தாக்கு. எந்த நதியில இருக்குன்னா சாம்பல் நதி. ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் தி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். ரொம்ப டஃபா எடுக்கணும்னா அந்த மாநிலம் கொடுத்தாங்கன்னா நமக்கு கஷ்டமாகி போயிடும். நமக்கு நதி அந்த டேம் கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும், அதை போட்டுருவீங்க. கொஞ்சம் டஃபா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாநிலத்தை கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அந்த முக்கியமானது மட்டும் பாத்துக்கணும். எது ஹிராகுட் பாத்துக்கணும்? பக்ரானங்கல், தாமோதர், இந்த சாம்பல் பள்ளத்தாக்கு. காந்தி சாகர் அணை, ராணா பிரதாப் சாகர் அணை, ஜவஹர் சாகர் அணை. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஜாயிண்ட் வெஞ்சர் இது. பரம்பிக்குளம் ஆலியார் எந்த மாநிலம்? எந்த 2 மாநிலங்களுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர்? கேரளாவுக்கு, தமிழ்நாடு. பெரியார் அணை எங்க இருக்கு? கேரளா. தமிழ்நாடு போட்டுறாரு. பெரியார் வந்து பெரியார் நதி, கேரளா. நர்மதா, நர்மதா நதி ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் மத்திய பிரதேசம் அண்ட் குஜராத். சர்தார் சரோவர் திட்டம் குஜராத். எந்த நதியில இருக்குது? சர்தார் சரோவர் திட்டம் நர்மதா. மின்சக்தி அளிக்கக்கூடிய மின்சக்தி எது? நீர் மின்சக்தி, அனல் மின்சக்தி, மரபுசாரா எரிசக்தி. அனல் மின்சக்தி. அனல் மின்சக்தினா என்ன? பெட்ரோலியம், நிலக்கரி மற்ற தாது பொருட்களை எரித்து பெறக்கூடிய மின்சக்தி. இது வந்து அனல் மின்சக்தி. அதான் வந்து அதிக அளவுல வந்து இந்தியாவுக்கு மின்சாரம் அளிக்கக்கூடியது. மரபுசாரா எரிசக்தி என்னென்னலாம் மரபுசாரால வரும்? சூரிய ஒளி,
காற்று, விண்டு பவர், சோலார் பவர், நியூக்ளியர் பவர், டைடல் அலை ஓதங்கள். அதுக்கடுத்து ஜியோமெட்ரிக் நீர் ஊற்றுகள். நீர் ஊற்றுகள் மூலமாக பெறக்கூடிய மின்சக்தி பேருக்கு ஜியோ தெர்மல் பவர். ஜியோ தெர்மல் பவர் மாதிரி டைடல் பவர்ங்கிறது வந்து அலைகள் மூலமாக ஓதங்கள், அலைகள் மூலமாக பெறக்கூடியது. ஜியோ தெர்மல் எங்க இருக்கு இந்தியாவில்? ஒரே இடத்துல இந்தியாவில் மணிக்காரன், ஹிமாச்சல பிரதேசல. இந்த திட்டம் வந்து மணிக்காரன் என்ற இடத்துல ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டது. ஜியோ தெர்மல் பவர்ஸ் வெப்பமான நீர் ஊற்றுகள் மூலமாக மின்சக்தி பெறக்கூடியது. டைடல் பவர்ஸ் வந்து கடல் அலைகள் மூலமாக மின்சக்தி பெறக்கூடியது. தமிழ்நாட்டில் வந்து குலசேகர பட்டினம், ஞாபகம் வச்சுக்கணும், குலசேகர பட்டினம். விண்டு பவர் வந்து காற்று ஆலைகள் மூலமாக அது இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். நம்ம தான் அதிகமா விண்டு பவர் வந்து உற்பத்தி செய்யக்கூடியது வந்து இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட். வேர்ல்டு அளவில் 3வது இடத்துல இருக்கிறோம் காற்றாலைகள் மூலமாக. கயத்தாறு ஞாபகம் வந்துருச்சா? ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, அந்த ஏரியா எல்லாம். இடம் எது? சிகவாயில் எங்க இருக்கு? மகாநதி தோன்றக்கூடிய இடம் வந்து சிகவாயில், மத்திய பிரதேஷ். கோதாவரி, கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்ன? தக்ஷின் கங்கா. தக்ஷின் கங்கான்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான், கோதாவரின்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். அது அதோடைய மற்ற பேர் வந்து தக்ஷின் கங்கா. இது தோன்றக்கூடிய இடம் வந்து டிராம்பாக், நாசிக்ல, மகாராஷ்டிரால டிராம்பாக்ல. கிருஷ்ணா நதி தோன்றக்கூடிய இடம் வந்து மகளேஸ்வர் குன்றுகள். மகளேஸ்வர் குன்றுகள் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. மகளேஸ்வர் குன்றுகள் மகாராஷ்டிரா. காவேரி, குடகுமலை, தலைக்காவேரி கர்நாடகா. தாமிரபரணி, அகஸ்தியமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்திய மலையில் தோன்றக்கூடியது தாமிரபரணி. இந்து நதி கைலாஸ் இல்ல, கரெக்டா சொல்லு. மானசரோவர் ஏரி. இண்டஸ் வந்து எங்க வந்து தோன்றதுன்னா மானசரோவர் ஏரி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சீனா இல்ல, திபெத். இமயமலையில் கோமுக் என்ற இடத்தில் தோன்றக்கூடிய நதியின் பேர் என்ன? கங்கா நதி எங்க தோன்றும்? அதான் கோமுக். கங்கை நதி இமாலயத்தில், கோமுக்கில். சோட்டா நாக்பூரில் தோன்றக்கூடிய நதி சோட்டா நாக்பூர். தாமோதர் நதி. டாரு சிகரம். தாமோதர் நதி தோன்றக்கூடியது வந்து டாரு சிகரம், சோட்டா நாக்பூர். இப்ப இந்த நதியெல்லாம் வந்து எதை நோக்கி பாயக்கூடிய நதி? இப்ப நான் சொன்னது பூரா கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள். அதுல வந்து கொஸ்டின் கொடுத்து 4 கொடுத்து பொருந்தாது எது கேட்டாலும் போடணும், நேம் கேட்டாலும் போடணும், எந்த ஏரியா, எந்த மாநிலம், எந்த நாடு சாய்ஸ் இருக்கு. முக்கியமான இந்த ரிவர்ல வந்து கொஸ்டின் இருக்கும், மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அதுல பார்த்த உடனே போடணும் இதெல்லாம். அடுத்து வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் நர்மதா,
நர்மதா எங்க தோன்றுது? மைக்கான். மைக்கான் மலைத்தொடரில் அமர்கண்ட் சிகரத்தில். மைக்கான் மலைத்தொடர் அமர்கண்ட் சிகரம். தபதி தபதி வந்து எந்த மாநிலம்? மத்திய பிரதேசல போதூனில் அப்படிங்கிறது மல்டாயா மால்டாயா? மால்டாய் பெல்ட் பெட்டால் டிஸ்ட்ரிக்ட்ல மத்திய பிரதேசம். மகாநதி குவாலியர். பிரம்மபுத்திரா கைலாய மலையில் உள்ள மானசரோவர் ஏரியில தான். பிரம்மபுத்திரா வந்து திபெத்தில் என்ன பேரு? சாங்கோ. பங்களாதேஷ்ல வந்து ஜமுனாவா பத்மாவா? பங்களாதேஷ்ல வந்து பத்மா. அருணாச்சல் பிரதேசல வந்து திகான். இந்திய வனக் கொள்கையின்படி ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் காடுகளை வளர்த்திருக்க வேண்டும்? 33.33%. 1/3. தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கும்? அப்ராக்சிமேட்டா சொல்லு. 19 ஆயிடுச்சு. முதல் 18 இருந்தது, இப்ப 19. 18, 19 அந்த ரேஷியோல பாத்துக்கோங்க. 20க்கு மேல தாண்டிடாது, 15 கீழே வந்துடாது. இடையில வந்து பார்த்து போட்டுக்க. சமுதாய காடுகள் வளர்ப்பு திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்டம். கடல்கள் வந்து மிகப்பெரிய கடல் வந்து என்ன சொல்லுவாங்க? பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் மொத்த நீர்ப்பரப்பில் எத்தனை சதவீதத்தை அடக்கியுள்ளது? அதிகமா இருக்கும், 46%. தென் அரைக்கோளத்தில் அதிகப்படியான நீர்ப்பரப்பு அமைந்துள்ளது, சரியா? பூமியினுடைய தென் அரைக்கோளத்தில் நீர்ப்பரப்பின் அளவு அதிகப்படியான, நிலத்தை விட நீர்ப்பரப்பு அதிகம். கூற்று சரியா? சரிதான். தென் அரைக்கோளத்தில் வந்து எது அதிகமா இருக்குன்னா நீர்நிலை தான் வந்து அதிகமா இருக்கும். அதே போல வட அரைக்கோளத்தில் பெருங்கடல் விகிதம், நில மற்றும் பெருங்கடல் விகிதம் 1:1.5. வட அரைக்கோளத்தில் வந்து ரேஷியோ கொடுத்தோம்னா 1:1.5. தென் அரைக்கோளத்தில் வந்து நில மற்றும் பெருங்கடல் விகிதம் வந்து 1:4, 1:4, 1:1.5, 1:4. தென் அரைக்கோளம் வந்து ஃபுல்லாவே வந்து நீர்ப்பரப்பு தான். அந்த ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதை பார்த்துக்கணும் கரெக்டா.
மக்கள் தொகையில் எந்த மதத்தினர் அதிகமாக உள்ளது? கிறிஸ்டியன், முஸ்லிம், ஹிந்து. சரியா? அது ஆர்டர். கிறிஸ்டியன், முஸ்லிம், ஹிந்து. ஃபர்ஸ்ட் டாப் 3. கிறிஸ்டியன் தான் வந்து ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து முஸ்லிம்ஸ், மூணாவது வந்து ஹிந்துஸ். உலகில் அதிகமாக பேசக்கூடிய மொழி, அதிக மக்கள் பேசக்கூடிய மொழி மாண்டரின். சைனீஸ், மாண்டரின். பயிர்முறை, கலப்பு பயிர்முறை, சுழற்சி பயிர்முறை, கலப்பு விவசாயம். கடைசியா இப்ப லேட்டஸ்டா இருக்கிறது என்னது? நான் சொன்னதுல விட்டு போனது எது? ஆர்கானிக். இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ஆர்கானிக் விவசாயம், இயற்கை விவசாயம். ரசாயன உரங்கள் அற்ற விவசாயம். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் முறைக்கு பேர் வந்து ஆர்கானிக். ஆர்கானிக் விவசாயம் பேரு. பக்ரானங்கல் டேம் வந்து எந்த நதியில்? சட்லஸ். பக்ரானங்கல் வந்து சட்லஸ். எந்த மாநிலங்களுடைய கூட்டு திட்டம்? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. முக்கியமானது ஹையஸ்ட் டேம், இந்தியாவுடைய ஹையஸ்ட் டேம் வந்து பக்ரானங்கல். இது அது எந்த நதிக்கரையில் இருக்குன்னா சட்லஸ்ல இருக்கு. இதனுடைய கூட்டு மாநிலங்கள் வந்து நீர் திட்ட பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஒரு பகுதி வந்து ராஜஸ்தானுக்கும் போகுது. இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது? இந்தியாவின் ரூர் தாமோதர் பள்ளத்தாக்கு. இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது தாமோதர் பள்ளத்தாக்கு. தாமோதர் நதி எந்த மாநிலங்கள்ல? பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்துக்கு. ஹிராகுட் மகாநதி. ஹிராகுட்னாவே நமக்கு ஞாபகம் மகாநதி எங்க இருக்கு? ஒரிசா மாநிலம் வந்து ஒரிசா. சாம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் இந்த சாம்பல் பள்ளத்தாக்குல வந்து 3 அணைகள் இருக்குதுப்பா. என்னது? காந்தி சாகர் அணை, ராணா பிரதாப் சாகர் அணை, ஜவஹர் சாகர் அணை. இந்த 3 அணை சேர்ந்தது வந்து சாம்பல் பள்ளத்தாக்கு. எந்த நதியில இருக்குன்னா சாம்பல் நதி. ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் தி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். ரொம்ப டஃபா எடுக்கணும்னா அந்த மாநிலம் கொடுத்தாங்கன்னா நமக்கு கஷ்டமாகி வரும். நமக்கு நதி அந்த டேம் கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும், அதை போட்டுருவீங்க. கொஞ்சம் டஃபா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாநிலத்தை கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த முக்கியமானது மட்டும் பாத்துக்கணும். எது? ஹிராகுட் பாத்துக்கணும், பக்ரானங்கல், தாமோதர், இந்த சாம்பல் பள்ளத்தாக்கு. காந்தி சாகர் அணை, ராணா பிரதாப் சாகர் அணை, ஜவஹர் சாகர் அணை. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஜாயிண்ட் வெஞ்சர். இது பரம்பிக்குளம் ஆலியார் எந்த மாநிலம்? எந்த 2 மாநிலங்களுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர்? கேரளாவுக்கு, தமிழ்நாடு. பெரியார் அணை எங்க இருக்கு? கேரளா. தமிழ்நாடு போட்டுறாது. பெரியார் வந்து பெரியார் நதி, கேரளா. நர்மதா நதி ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத். சர்தார் சரோவர் திட்டம் குஜராத் எந்த நதியில இருக்குது?
சர்தார் சரோவர் திட்டம் நர்மதா. வில்லி வில்லி, சமுனஸ், இதெல்லாம் புயல் காற்றினுடைய பெயர்கள். பல்வேறு நாடுகளுடைய புயல் காற்றுகளுடைய பெயர்கள். இதுல இந்தியாவில் வந்து என்ன பேரு? புயல்னு பேரு. ஹரிகேன் வந்து வட அமெரிக்கா மேற்கிந்திய தீவுகளை வீசக்கூடிய காற்றுக்கு வந்து ஹரிகேன் சொல்லுவான். சீனா ஜப்பான்ல வந்து டைபூன். ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லி வில்லி, ஆஸ்திரேலியா வில்லி வில்லி. அரேபியால வந்து சமுனஸ், சமுனஸ் பேரு. அதே போல வெப்ப தலைக்காற்றுகள் பேர் வந்து லூ, பிரிக், பில்டர், சின்லுக், ஃபான், சிராக்கோ. வித்தியாசமான பேரா இருந்தது வச்சுக்கல, போட்டுங்க வெப்ப காற்றுகள்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து புயல் காற்று நமக்கு தெரியும், எல்லாமே கேள்விப்பட்டதா இருக்கும். அதே மாதிரி குளிர்கால காற்றுகள், குளிர் தலைக்காற்றுகள், மிஸ்ட்ரஸ், புர்கா, நார்த்து, பாம்பிரா, இதெல்லாம் வந்து குளிர்தல காற்றுகள். பூமியில் உள்ள சமமான காற்று அழுத்தமுள்ள பல்வேறு இடங்களை இணைக்கும் கற்பனை கோடு. சரியா? கொஸ்டின் பாரு. பூமியில் உள்ள சமமான காற்று அழுத்தமுள்ள பல்வேறு இடங்களை இணைக்கும் கோடு வந்து ஐசோ பார். ஐசோ பார். ஐசோ ஹைஸ் மலை அளவு. வரைபடத்தில் ஒரே அளவுடைய மலை அளவை குறிக்கக்கூடியது ஐசோ ஹைஸ். ஐசோ பார், ஐசோ ஹைஸ். ஐசோதெர்ம் வந்து சமவெப்ப கோடுகள். ஐசோதெர்ம் வந்து சமவெப்ப கோடுகள். ஐசோல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, சாய்ஸ்ல கொடுத்தா கரெக்டா போட தெரியும். அதுல 3-4 தெரிஞ்சாலே போதும், அது வந்துடும், மேட்ச் பண்ணிக்கலாம். அது வந்து முக்கியமானது. புவியின் உள் அமைப்பில் 3 வகைகளாக பிரிக்கலாம். எத்தனை வகையா? புவி ஓடு, புவி உரை, புவி கரு. கிரஸ்ட், மேண்டில், கோர். அதுல வந்து நடுமையத்தில் உள்ளது, உள்பகுதியில் இல்லப்பா. கிரஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, ரெண்டாவது வந்து மேண்டில். கோருங்கிறது வந்து உள்ளடுக்கு, கரு, புவி கரு, புவி கரு. புவி ஓட்டில் காணப்படும் தனிமங்களில் அதிக அளவு இல்ல அதிக அளவு தனிமம் எது? ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், இரும்பு. ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், இரும்பு 4 தாது கொடுத்திருக்காங்கல்ல, அதுல வந்து புவி ஓட்டில் அதிக அளவு இடம்பெறக்கூடியது வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் பாத்துக்கணும் இல்ல, 4 கொடுத்து அது கட்டா அது மாதிரி போடணும். பாறையில வந்து தாய்ப்பாறை என அழைக்கப்படுவது. தாய்ப்பாறை எல்லாம் ஒண்ணுதான். தீப்பாறை, நெருப்பு பாறை, இக்னீசியஸ் ராக், தாய்ப்பாறை இதெல்லாம் ஒண்ணுதான். தாய்ப்பாறை என அழைக்கப்படுவது நெருப்பு பாறை.
அதே மாதிரி தொழில்கள் பார்த்துக்கணும். முதல்நிலை தொழில் சிவப்பு ரெட் காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு என்ன டெபினிஷன்? மனிதன் இயற்கை வளங்களோடு ஒன்றிய தொழில்கள் அது முதல்நிலை தொழில். இரண்டாவது இரண்டாம் நிலை தொழில வரும்போது மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இரண்டாம் நிலை. மூன்றாம் நிலை இரண்டாம் நிலையுடைய வளர்ச்சி நிலை மேம்படுவதற்காக வணிகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம், வங்கி பணி, இதெல்லாம் பிங்க் மூன்றாம் நிலை தொழில் அல்லது பிங்க் காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம். சரியா? முதல் ரெட் காலர், இரண்டாவது ப்ளூ, மூணாவது பிங்க், 4 ஒயிட். ஒயிட் கல்வி, நீதி, மருத்துவம், பொழுதுபோக்கு, நிர்வாகம், இந்த தொழிலெல்லாம் புரிய ஒயிட் காலர்ஸ். 5வது கோல்டன், ஆலோசனை வழங்குவது, திட்ட வரைவுகளை வழங்குவது, இதை கோல்டன் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம், கோல்டன் காலர். வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த 5ல் எது அதிகமா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2 வளர்ந்து வரும் நாடுகளில், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் 3, 4, 5. வளர்ந்து வரும் நாடுகளில் டாப் 2, வளர்ச்சி அடைந்த நாடுகள் பாட்டத்துல இருந்து 1, 2, 3. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநா எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகல். எப்ப இருந்து அவருடைய பதவி காலம் ஆரம்பிக்கிறது? ஜனவரி 1, 2017. ஆசியாவின் நோபல் பிரைஸ் என அழைக்கப்படுவது ராமன் மகசேசே. எந்த நாடு? பிலிப்பைன்ஸ். பாத்துக்கணும் அதுல ராமன் மகசேசே. இந்தியாவின் நோபல் பிரைஸ் அழைக்கப்படும் விருது பாரத ரத்னாவா? எங்க படிச்சீங்க? இந்தியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படுவது சாந்தி ஸ்வரப் பட்நாகர் விருது. சாந்தி ஸ்வரப் பட்நாகர் விருது இந்தியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படுவது. அதேபோல சாந்தி பட்நாகர் இந்தியாவின் ஆய்வுக்கூடங்களின் தந்தை என அழைக்கப்படுவர் சாந்தி ஸ்வரப் பட்நாகர். இவர் CSIR ஆல் வழங்கப்படுகிறது, கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்காக, 45 வயதிற்கு உட்பட்ட இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்காக வழங்கக்கூடிய ஒரு விருது சாந்தி ஸ்வரப். ஞானபீட விருது இலக்கியம், தாதா சாஹிப் பால்கே. திரைப்படம், இந்தியாவில் முதல் பேசும் திரைப்படம் ஆலம் ஆரா. முதல் திரைப்படம்னா காளிதாசா. ஹரிச்சந்திரா. 19வது சார்க் மாநாடு பாகிஸ்தான் கேன்சல். 19 சார்க்கின் தலைமையிடம் எங்க இருக்கு? காத்மண்டு. எங்க இருக்கு? நேபாள். காத்மண்டு, நேபாள். முதல் மாநாடு எங்க நடந்துச்சு? டாக்கா 1985. எத்தனாவது மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் உறுப்பு நாடாக சேர்க்கப்பட்டது? 2வது மாநாடா? எத்தனாவது மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் அல்லது எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் 8வது உறுப்பு நாடாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது? டெல்லியில், புதுடெல்லியில் நடைபெற்ற மாநாடு 2007 14வது மாநாடு.
8வது உறுப்பு நாடு ஆப்கானிஸ்தான். இந்தியாவில் இதுவரை எத்தனை சாட் மாநாடுகள் நடைபெற்றுள்ளது? எத்தனைப்பா? இந்தியாவில் இதுவரைக்கும் மொத்த மாநாடு 19. 18 கேன்சல் 19 கேன்சல் ஆயிடுச்சுன்னா கூட 18 வச்சுங்களேன். இந்த 18ல இந்தியாவில் எத்தனை மாநாடு நடந்திருக்கு? 2 3. 1986 2வது மாநாடு பெங்களூர்ல. 8வது மாநாடு 1995 நியூடெல்லி. 14வது மாநாடு 2007 நியூடெல்லி. அவ்வளவுதானே? 3 முறை 3 மாநாடு நடந்திருக்குது. வருஷம் 86, 95, 2007. ஒரே ஒரு இடத்துல பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ரெண்டுமே நியூடெல்லி. தேசிய சின்னங்கள் பாத்துக்கலாம்ப்பா. தேசிய கொடி, அரசு முத்திரை, தேசிய கீதம், தேசிய நாட்காட்டி, இதெல்லாம் அரசு முத்திரை. இந்திய அரசு சத்தியமே ஜெயதே எந்த உபநிஷத்தில் பெறப்பட்டது? முண்டக உபநிடம். சிங்கம் எதுக்கு வலியுறுத்தும்? வலிமை கம்பீரம். சாய்ஸ்ல போட்டா கரைக்கு தான் போடணும். சிங்கம் வலிமை கம்பீரம். காளை வேகம் உழைப்பு. குதிரை சக்தி விசுவாசம். சக்தி விசுவாசம். சக்கரத்தின் வலது பகுதியில் அமைந்துள்ளது. சக்கரத்தின் வலது பகுதியில் அமைந்துள்ளது காளை. இடது பகுதியில் குதிரை. கரெக்டா பாத்துக்க. வலது இடதுன்னு கேட்டா போடணும். வலது பகுதி காளை, இடது பகுதி குதிரை. மையப்பகுதியில் தேசிய சின்னத்தின் மையப்பகுதியில் சக்கரம். வரையாடு இது எங்க அதிகமா காணப்படுது? நீலகிரி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அந்த ஆட்டுக்கு பேரு தார். வரையாடுன்னு கொடுத்தாலும் போடணும். தார் ஆடுகள்னால 2 ஒண்ணுதான். மறந்துடாத. நீலகிரி எதனால அது சிறப்பு? அது காலுடைய தகவமைப்பு எப்படி இருக்குன்னா, மலையினுடைய கூர்மையான உச்சி பகுதிகளுக்கும் சென்று புட்களை மேயக்கூடிய, புல்லுகளை மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய வலிமை பெற்றது அந்த ஆடு. அதனால அது வரையாடு மாநில விலங்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மாநில பறவை மரகதப்புறா அல்லது மணிப்புறா. செங்காந்தல் மலர் எது? மாநில மலர். வேளாண்மை ஹெரால்டு போமர் வரைமுறை பாத்துக்கணும். முதலாவதுக்கு ஹெரால்டு போமர். இரண்டாவது 56 இருந்து 61 வரைக்கும் மகளனோ பீன்ஸ். மகளனோ பீன்ஸ் வரையறை. அடுத்து ஆறாவதுக்கு என்ன பேரு? நெவ்ரூஜியன் மாடல். நெவ்ரூஜியன் மாடல் 6. 7 ஜான் பில்லர். 8 முகர்ஜி மாடல்.
இந்த மாடல்ல 4 கொடுத்து இயரை கொடுத்தாலும் இதை அந்த திட்டத்தை கொடுத்தாலும் முதல் திட்டமா இரண்டாவது திட்டமா போட்டது சாய்ஸ்ல வரணும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்டுக்கு வந்து ஹரால்டு போமர் வந்து வேளாண்மை, இரண்டாவது வந்து தொழில்துறைக்கு, மூன்றாவது வந்து இரண்டும் கலந்தது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து இரண்டும் கலந்தது. நான்காவது வந்து நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. 4 வந்து நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. 5 வந்து வறுமை ஒழிப்பு, முக்கியமானது வறுமை ஒழிப்பு மற்றும் 20 அம்ச திட்டம். இந்திரா காந்தி கொண்டு வந்து 20 அம்ச திட்டம் வந்து எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 5வது ஐந்தாண்டு திட்டம். அது பாத்துக்கணும். 6 வந்து வறுமை ஒழிப்பு தற்சார்பு சமூக நீதி, நெவ்ரூஜியன் வரையறையில். தாராளமயமாக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது? எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி இருக்குல்ல. 8வது ஐந்தாண்டு திட்டம் 92 to 97. தாராள எல்பிஜி, தாராளமயமாக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 97. பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் எவ்வளவு? 2002 to 7. 11 வந்து 7 to 12. 12 வந்து 17 வரைக்கும் கரெக்டா வச்சுக்கணும். அது 17. ஆண்டு திட்டங்கள் இதுவரை எத்தனை நடைபெற்றிருக்கு? 66, 67, 67, 68, 68, 69. அவ்வளவுதானே? 90, 91, 91, 92. அப்ப மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5. அதை பார்த்துக்கு கரெக்டா வரணும். 5 ஆண்டு திட்டங்கள். 96, 97, 97, 98, சாரி 66, 67, 67, 68, 68, 69. கண்டினியூ 3. அப்புறம் வந்து 90க்கு அப்புறம் 91, 92. to 17 அதோட எய்ம் டார்கெட் என்ன? எத்தனை சதவீதம்? 100% இல்ல, 9 முதல் 9.5% growth இருக்கணும். எய்ம் வந்து 100% கல்வி. வளர்ச்சி விகிதம் வந்து எவ்வளவு இருக்குன்னா 9 to 9.5. மெயின் எய்ம் வந்து கல்வி மற்றும் சுகாதாரம். திட்டமிட்ட இந்திய பொருளாதாரத்தை உருவாக்கியவர் விஸ்வேஸ்வரய்யா ஐயா. காந்திய திட்டம் யாரு? காந்திய திட்டம் யாரு கொண்டு வந்தா? ஸ்ரீமன் நாராயணன். மக்கள் திட்டம் எம்.என். ராய். சர்வோதய திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன். பம்பாய் திட்டம் 8 தொழிலதிபர். சாய்ஸ்ல கொடுத்தாலும் போடணும், தனித்தனியா போட்டாலும் போடணும். விஸ்வேஸ்வரய்யா வந்து திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம், பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா. மும்பை திட்டம், பம்பாய் திட்டம் வந்து 8 தொழில் அதிபர்கள். ஸ்ரீமன் நாராயணன் வந்து காந்திய திட்டம், எம்.என். ராய் வந்து மக்கள் திட்டம், ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா. வரிசையா போட்டா 1934 யாரு? விஸ்வேஸ்வரய்யா திட்டம் வந்து 34, மும்பை திட்டம் 44, ஸ்ரீமன் நாராயணன் 44, எம்.என். ராய் மக்கள் திட்டம் 45, சர்வோதய திட்டம் வந்து 50. பணவீக்கத்தால், முக்கியமானது கேட்ப, அடிக்கடி கேட்கக்கூடியது, பணவீக்கத்தால் பயனடைபவர்கள் வந்து உற்பத்தியாளர்கள்.
ப்ரொடியூசர் வந்து தொழிலதிபர்கள், வணிகர்கள், கடன் வாங்கியோர். பணவீக்கத்தால் முக்கியமா நம்ம வருது இந்த கடன் வாங்கியோர் தான் அடிக்கடி கேட்பான். பணவீக்கத்தால் பயனடைவோர், பயனடைவோர்னா கடன் வாங்கியோர். பணவீக்கத்தால் பாதிக்கப்படுவோர் வந்து கடன் கொடுத்தவர், கடன் கொடுத்தவர், கூலி பெறுபவர்கள், மாத ஊதியம் பெறுபவர்கள், ஓய்வூதியம், அரசு பத்திரங்கள் முதலீடு செய்வர்கள், இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படுபவர்கள்.